स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. இந்த காலத்தால் மறைந்து போன இந்த சத்தியத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவும் அந்த சயின்ஸ் ஆனந்தத்தை அடிப்படையாக வைத்து எப்படி இயங்குவது, ஆசை அச்சத்தாலே இயங்காமல், ஆசை அச்சத்தை வச்சு இயங்கினீங்கன்னாலே நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது தீவிரவாதம் தான். அதனால உங்களுக்கும் உலகத்துக்கும் துக்கம் தான் வரும். ஆனந்தத்தை வச்சு இயங்கினீங்கன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது சமூக சேவை. அதனால உங்களுக்கும் உலகத்துக்கும் நல்லது தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஆசை அச்சத்தை சார்பா வச்சு நீங்க சேவை பண்றதா நினைச்சு பண்ணா கூட அடிப்படையா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வயலன்ஸும் வெஞ்சன்ஸும் தான் இருக்கும். ஒரு என்சிசி கிளாஸ்ல டீச்சர் சொல்றாரு, இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லணும், ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. மறுநாள் கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்டா எழுப்பி கேட்கிறாரு. ஒருத்தன் ஒன்னொன்னா சொல்றான். நான் எங்க அம்மாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன், நான் எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு உதவி பண்ணேன், என்னென்னோ சொல்றார்கள். ஒரு 3 ஸ்டூடெண்ட் நல்ல வெயிட்டா இருக்கிற அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் எந்திரிச்சு நின்று, சார் இன்னைக்கு நாங்க 3 பேரை சேர்ந்து ஒரு வயசான பாட்டிய ரோடை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இந்த டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு வயசான பாட்டி ரோடை கடக்கிறதுக்கு 3 பேர் தேவையில்லையேப்பா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா போதுமே, 3 பேர் எதுக்கு, மீதி 2 பேர் மற்ற ஏதாவது நல்ல வேலை செஞ்சிருக்கலாமே. அவங்க சொல்றாங்க, இல்ல சார் அந்த பாட்டியை ரோட கடக்க வைக்கிறதுக்கு 3 பேர் தேவைப்பட்டது சார். ஏன்னா அந்த அம்மா கடக்கவே மாட்டேங்கிறாங்க, கடக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத விருப்பமில்லாத இடத்திலே சேவை என்கின்ற பெயராலே நாம் செய்கின்ற செயல்கள் துக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது. சேவை என்ற பெயரால கூட நாம செய்யற பல விஷயங்கள் துக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஏன்னா அங்க தேவை இருக்கா இல்லையானே பார்க்கறதில்ல, அங்க தேவை இருக்கா இல்லையானே பார்க்கறதில்ல. பெரிய பிரச்சனையே அதுதான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பூரணத்தன்மையிலிருந்து செய்யப்படுகின்ற செயல்கள் நமக்கும் நல்லதை அளிக்கும், உலகத்திற்கும் நல்லதை அளிக்கும். அந்த அறிவியலை மீண்டும் உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காகவும் அதை கடைபிடிக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதற்காகவும் தன்னுடைய சக்தி வெளிப்பாட்டின் மூலம் நம்பிக்கை அளிப்பது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அவதார புருஷன் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றாருன்னா அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நல்லவைகளையும் செய்ய வைப்பதும் எந்த கெடுதலையும் நடக்காமல் பாதுகாப்பதும் அவருடைய பொறுப்பு. அதற்கான சக்தியோடு இறங்கி வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துபவர்கள் தான் அவதார புருஷர்கள். அந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கின்ற சக்தியோடு வந்து நம்பிக்கையை அளித்து அதை அழிக்க நினைக்கின்ற துஷ்டர்களுடைய துஷ்டத்தன்மையை ஒழித்து, துஷ்டர்களையே ஒழிக்கிறார்னா அவர்கள் மனிதர்களையே ஒழிக்கிறார்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் அந்த துஷ்டத்தன்மையை ஒழிக்கிறார். துஷ்டத்தன்மை அளவுக்கு மீறி அந்த மனிதருக்குள்ள போய் 100% துஷ்டத்தன்மையாவே இருந்தானா வேற வழி இல்லாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, துஷ்டர்களையும் சேர்த்து ஒழிக்கும். பெரும்பாலான நேரங்களில் துஷ்டத்தன்மையை மட்டும் ஒழித்து இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக யுகந்தோறும் நானே நிகழ்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் இந்த கீதையிலே உறுதியளிக்கின்றார். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு புது புது யுகம் மலரும் பொழுதும் தானே இந்த சத்தியங்களை நிலைநிறுத்துவதற்காக வெளிப்படுகின்றார். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த சத்தியம் உங்களுக்குள் மலருமானால், இந்த தெளிவு ஏற்படுமானால், நேரடியாக நம்முடைய குருநாதரோடு ஆழ்ந்த அன்பும் இனிமையான உறவும் ஏற்பட்டுவிடும். ஏன்னா இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வெளிப்படுகின்ற அவதார புருஷர்கள் மக்களிடம் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு
மக்களுக்கு அவர்கள் மீது இருக்க வேண்டிய விதர்க்கத்தையும் இவர்களுக்கு மக்கள் மீது இருக்க வேண்டிய கருணையையும் இந்த சூத்திரம் மிக தெளிவாக உருவாக்குகின்றது. இதை உள்வாங்கினீங்கன்னா குருமார்கள்ட்ட இருந்து இந்த சத்தியத்தை வாங்குவதற்கான விதர்க்கம் உங்களுக்குள்ளே மலரும். இந்த சத்தியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான அன்பும் கருணையும் ஞான குருமார்களிடம் மலரும். ஞான குருமார்கிட்ட அந்த அன்பும் கருணையும் எப்பவுமே மலர்ந்திருக்கு. இப்ப மலர வேண்டியது அன்பும் கருணையும் அல்ல, அது எப்பவுமே இருக்கு. மலர வேண்டியது வாங்கி கொள்ள வேண்டியவர்களுடைய அவர்களுக்கு உருவாக வேண்டிய விதர்க்கம். அந்த விதர்க்கத்தை உருவாக்கும் அருமையான சூத்திரம் இது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் இதை வாழுகின்ற சாதுக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்து அவர்களை கடைத்தேற்றவும் அவர்களுக்கு ஜீவன் முக்தியை அளிக்கவும் இதை வாழாத துஷ்டர்களுடைய துஷ்டத்தன்மையை அழிக்கவும் இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் நானே நிகழ்கின்றேன். இந்த ஆழ்ந்த சத்தியத்தை உள்வாங்கி இந்த அவதார புருஷர்கள் வெளிப்படும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்துகின்ற சத்தியங்களை எடுத்து இந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க துவங்குங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லாயர் தன்னை லாயர்னு சொல்லிக்கிறது ஒன்றும் அகங்காரத்தால பெருமையால இல்லை. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாருனா தான் அவர் சொல்ற கருத்துக்களை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அந்த லீகல் ஒப்பீனியனை வாழ்வீங்க. ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு சொல்லிட்டா அது ஒன்றும் பெருமை இல்லை. அவர் டாக்டர்ன்றது உங்களுக்கு தெளிவானா தான் அவர் கொடுக்குற மருந்தை வாங்கி நீங்க சாப்பிடுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மருந்தை வாங்கி குப்பைத்தொட்டியில போட்டுருவோம். ஒருத்தர் அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க ரொம்ப நாளா அந்த மருந்து கடையில் மருந்து வாங்குறதா சொல்றாங்களே, நீங்க ஏன் இன்னும் நல்லா ஆகலை? அவர் சொன்னார், சாமி அந்த கடைக்காரர் நல்லா இருக்குன்னு தான் அந்த மருந்தை வாங்குறேன், நான் நல்லா இருக்குன்னு தான் அதை சாப்பிடாம குப்பைத்தொட்டியில போட்டுறேன். சில நேரத்தில் அந்த மருத்துவர் மேலேயோ அந்த கடைக்காரர் மேலேயோ நம்பிக்கை வரலைன்னா சாப்பிட மாட்டோம். ஒரு மருத்துவர் தன்னை எக்ஸ்பீரியன்ஸான மருத்துவர்னு சொல்லிக்கிட்டா அதில் ஒன்றும் பெருமை ஒன்றும் இல்லை. அறிமுகப்படுத்திக்கிறார், அப்போ மட்டும்தான் அவர் கொடுக்குற மருந்தை நீங்க சாப்பிடுவீங்க. அதே மாதிரி எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை அவதார புருஷன் இங்க சொல்லிக்கிறது பெருமை ஒன்றும் இல்லை. அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அவர் கொடுக்கின்ற சத்தியத்தை நீங்கள் வாழுவீர்கள், கடைபிடிப்பீர்கள். அதனால ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். அகங்காரத்தாலோ அல்லது கர்வத்தினாலோ பெருமைக்காகவோ இந்த சத்தியம் சொல்லப்படவில்லை. நீங்கள் இந்த சத்தியங்களை வாழ வேண்டும் என்பதற்காக. நல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம தர்மத்துல உங்களை கடவுளாக மாற்றுவதற்காக மட்டும்தான் ஞான குருமார்கள் தங்களை கடவுள் சக்தியாக காட்டுகிறார்கள். வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க அந்த சத்தியங்களை அவர்கள் கடவுள் சக்தியை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் கடவுள் தன்மைக்குள் நுழைய ஆரம்பிப்பீர்கள். சில நேரத்தில் என்ன பக்தர்கள் கேட்கறது உண்டு, ஏன் சாமி நீங்க இந்த ஹீல் பண்றது மக்களுக்கு இந்த சக்தி விளையாட்டை ஏன் செய்கிறீர்கள்? அது வேற ஒண்ணும் இல்லை. சக்தி விளையாட்டு சில நேரத்தில் நடந்தாதான் இந்த சத்தியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே உள்வாங்குகிறார்கள். அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல சுய பெருமைக்காக அல்ல, பெருமையாகவோ கர்வத்திற்காகவோ எதுவுமே நடத்தப்படவில்லை, தேவையும் இல்லை. அதனால கர்வத்திற்காகவோ அல்லது பெருமைக்காகவோ இது சொல்லப்படவில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகின்ற இந்த உள்ளுலக விஞ்ஞானத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காகவும் அதை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் நான் கொடுத்துக் கொள்ளுகின்ற அறிமுகம்தான் இது. கிருஷ்ணனாகட்டும், நான் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளாகட்டும், இது அறிமுகம் தானே தவிர வேறொன்னும் இது அகங்காரத்திற்காகவோ அல்லது கர்வத்திற்காகவோ சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல. அதனால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணன் வாழுகின்ற அந்த உணர்வு நிலையை அடைந்ததனால், அந்த உணர்வு நிலையை வாழ்வதினால்தான் அதே உணர்ந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அந்த சக்தியின் வெளிப்பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அவர் கூறுகின்ற இந்த உள்ளுலக விஞ்ஞானத்தை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றுங்கள். அதற்காகத்தான் இந்த அறிமுகமே தவிர, அதற்காக சொல்லப்படுகின்ற சத்தியமே தவிர இது அகங்காரத்திற்காகவோ கர்வத்திற்காகவோ சொல்லப்படுவது இல்லை. அடுத்து எம்பெருமான் தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாய் காட்டி தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி தன்னுடைய ஐடி கார்டை காமிக்கிறார். இப்பதான் தன்னுடைய விசிட்டிங் கார்டை காமிக்கிறார் பகவான். தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி
உதாரணத்துக்கு ஒரு ஆபீசர் வந்தாருன்னா உங்களை என்கொயர் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய ஐடி கார்டை அவர் காமிச்சாகணும், ஐடென்டிட்டி கார்டை காமிச்சாகணும். தன்னுடைய ஐடென்டிட்டியை அந்த மாதிரி பகவான் நிரூபிக்கிறார், தன்னுடைய ஐடியை காமிக்கிறார். அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐடியை காமிக்கிறார். தன்னுடைய ஐடென்டிட்டியை நிரூபிச்சுட்டு முதல்ல சத்தியத்தை அறிமுகம் செய்தார், பிறகு தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக காட்டினார், பிறகு எப்படி அந்த சத்தியம் அழிந்தது என்று சொன்னார், அதற்கு பிறகு தன்னுடைய ஐடியை நிரூபிக்கிறார், தன்னுடைய ஐடென்டிட்டியை நிரூபிக்கிறார். இப்பொழுது சத்தியத்திற்குள் மிக தெளிவாக நுழைந்து அதை நம் முன் திறந்து வைக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் யத்ருச்சாலாபசந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. யத்ருச்சாலாபசந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. அருமையான சூத்திரம், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த 4 சுலகமுமே 4 சூத்திரமுமே அறிமுகம் தான். இப்பதான் எம்பெருமான் அந்த சத்தியத்தை திறந்து வைக்கின்றார், டெக்னிக்கை இப்பதான் கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், இதுக்கு ஏன் சாமி 4 ஸ்லோகம் சொன்னார்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில நேரத்தில் நேரடியா அந்த டெக்னிக்கை கொடுத்தோம்னா, ஓ இவ்வளவுதானா, சரி விடு. மக்களுக்கு அதை கடைபிடிக்கின்ற அளவுக்கு கூட உற்சாகம் இல்லாமல் போய்விடுகின்றது. அதனாலதான் அதனுடைய பலாபலன்கள், லாப நஷ்டங்கள், முன்னுரையை மிக தெளிவாக சொல்ல வேண்டி இருக்கின்றது. யத்ருச்சா லாப சந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. தானாகவே கிடைத்ததில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவனாகவும், பொறாமை அற்றவனாகவும், மகிழ்ச்சி துயரம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தத்திலே நிலை பெற்றவனாகவும், காரியங்களின் பலன்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும், சமபாவனையுடனும் உள்ளவன் என்ன செயல் செய்தாலும் அதனால் கட்டுப்படுத்தப்படாத ஜீவன் முக்த நிலையில் வாழ்கிறான். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இப்பதான் பகவான் டெக்னிக் கொடுக்கிறார், அந்த ஜீவன் முக்த விஞ்ஞானம். அவர் சொல்ற ஆசை அச்சங்களை கடந்து செயல்களை செய்வது. அதாவது ஜீவன் முக்த தன்மைக்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதுல முக்கியமான பரிமாணம் ஆசை அச்சத்தை தாண்டி ஆனந்தமாக இயங்குவது. ஏன் பகவான் இவ்வளவு நீளமான அறிமுகத்தை கொடுக்கிறார்னா, அந்த சத்தியத்திலே ஆழ்ந்த விருப்பம் இல்லாதவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டாம்ன்றதுக்காக தான். விருப்பம் இல்லாதால் தானா இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்க மாட்டார்கள். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி போதும்பா நமக்கு இதை தெரிஞ்சிருச்சு. விருப்பம் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த சத்தியம் சென்று சேரட்டும் தான் ஆழமான அறிமுகத்திற்கு பிறகு சத்தியத்தை திறக்கிறார். முதல் சூத்திரத்தினுடைய இந்த முதல் பாகம், இந்த 3ம் தான் ஆழமான நுட்பம். என்ன சொல்றாரு, யத்ருச்சா லாப சந்துஷ்டோ, தானாக தன்னை சுற்றி நிகழ்வதிலே ஆனந்தப்படுபவன். பரவாயில்லப்பா, இன்னைக்கு காலையில் இது வந்திருக்கா, நல்லது, வரட்டும். அடுத்தது வந்திருக்கா, வரட்டும். தன்னை சுற்றி நிகழ்கின்றவைகளை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்பவன், பொறாமை அறவே இல்லாதவன். இங்கதான் முக்கியமான விஷயம், ஆழ்ந்து புரிஞ்சு. இதான் ஆழமான ஒரு சாவி. பொறாமை இருந்ததுன்னா என்ன தோணும், அவன் அப்படி இருக்கானே, நாம அப்படி இல்லையே. அப்ப என்ன, நம்முடைய எல்லா ஆன்மீக கருத்துக்களும் அழிஞ்சு குட்டிச்சோரா போயிடும். பொறாமை வரும் பொழுதுதான் இந்த ஆன்ம ஞானம் சார்ந்து செயல்களை செய்கின்ற இந்த மன அமைப்பை தாண்டி குதிச்சு வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம 2 விதத்துல தான் வேலை செய்ய முடியும். ஒண்ணு, மன உளைச்சலை சார்ந்து இயங்குவது, அல்லது ஆழ்ந்த அமைதி சார்ந்து இயங்குவது. ஆனந்தத்தை அடிப்படையா வச்சு இயங்கிறது. இந்த ஆனந்தத்தையும் திருப்தத்தன்மையை அடிப்படையா வச்சு நாம இயங்காம நம்மை நிலை தடுமாற வைக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பொறாமை. நாம என்ன பண்ணுவோம், நான் ஆனந்தமா இருக்கேன்,
நிலை தடுமாறாம இருக்கேன். அப்ப நல்லதுப்பா, இன்னையிலிருந்து ஆனந்தமா நிலை தடுமாறாம திருப்தத்தன்மையினாலேயே இயங்கலாம்ப்பா அப்படின்னு எங்க ஆரம்பிப்போம். ஆனா மதியானம் ஆனவனே என்ன ஆகும், நம்ம காம்படிட்டர் இப்படியே இருக்கிறானே, நாம இப்படியே அமைதியா போயிட்டு இருந்தா நம்ம காம்படிட்டர் என்ன ஆவான், அவன் எங்கேயோ போயிடுவான், மக்கள் என்ன பேசுவாங்க நம்மளை பத்தி, இதெல்லாம் வேலைக்காவாத, விடப்பா, அவனை மாதிரியே நாமளும் வேலை செய்யலாம், விடப்பா. பொறாமை உள்ள வந்த உடனேயே மன உளைச்சலை அடிப்படையாகவே வைத்தே வேலை செய்யலாம் என்கின்ற மன அமைப்பு தானாகவே வந்து விடுகின்றது. சில நேரத்தில் நமக்கும் தோணும், இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம், விடுப்பா, திருப்தத்தன்மையிலிருந்து திருப்தியா இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், ஆனந்தத்திலிருந்தே இயங்கலாம்ப்பா. ஏதாவது ஸ்ட்ராங்கான அடி சமுதாயம் கொடுக்கும்போது இந்த புத்தி நமக்கும் வரும். ஆனா என்ன ஆகும், சில மணி நேரத்துக்குள்ள அந்த புத்தி காணாம போயிடும். காரணம் என்னன்னா, காம்படிட்டரை பத்தி நினைச்சு பார்த்து என்ன பண்றது, நாம இப்படியே சும்மா இருந்துட்டு இருந்தா அவன் எப்படி வளர்ந்துருவான், நாம அப்புறம் என்ன ஆகும், ஜனங்க நம்மளை எப்படி மதிப்பாங்க. பியர் பிரஷர். இந்த பியர் பிரஷர் தான் நம்மை நிலை தடுமாறச் செய்கின்ற, இந்த ஜீவன் முக்த நிலையிலிருந்து செயலை செய்கின்ற அந்த ஆனந்தத்திலிருந்து நம்மை நிலை தடுமாறச் செய்கின்ற மிகப்பெரிய விரோதி பொறாமை. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. பொறாமை சார்ந்து மன உளைச்சல் சார்ந்து வேலை பண்ணீங்கன்னா சில நேரத்தில் சமூகத்துல சக்சஸ் வரும் தான், ஆனா வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாம செத்து போவோம். காரணம் என்னன்னா, நாம நமக்கு என்ன வேணுமோ அதை வாழ்ந்திருக்க மாட்டோம், மற்றவங்கெல்லாம் எப்படி வாழறாங்களோ அதை மாதிரியே வாழ்ந்திருப்போம். பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு ஏசி போட்டா நம்ம வீட்டுல திடீர்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும், வீட்டுல இருக்க முடியாது. வீட்டம்மா வேக வேகமா விசிறி வீசுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரியலையா பக்கத்து வீட்டுக்காரர் ஏசி போட்டிருக்காரு 10 நாளா பார்க்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன இருக்கியே, எதுக்கு லாயக்கு. இதெல்லாம் நாம சொல்லாமலே சொல்லப்படுற வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணும். பியர் பிரஷர் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, மற்றவங்களை கம்பேர் பண்ணியே பொறாமை அடிப்படையா வச்சே உங்க செயல்கள் எல்லாம் நிகழுமானால், அந்த அவங்க சாதிச்சதை நீங்க சாதிச்சே இருந்தா கூட உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது, திருப்தி இருக்காது. அவர் வாங்கிட்டாருன்றதுக்காக நீங்களும் பணத்தை சேர்த்து ஒரு பென்ஸ் காரை வாங்கிடுவீங்க. அதை ஓட்டிட்டு இருக்கும்போது, இது என்னடா ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லையே, அந்த கார் இந்த கார் ஒரு மாதிரி தான் இருக்கு, இதுக்கு போயா இந்த பாடுபட்டோம், அந்த அம்மா போட்டிருக்காங்களே ஒரு நகையன்னு பார்த்து நாமளும் வயிறறிஞ்சு என்ன பண்ணுவோம், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒன்றை வாங்கி மாட்டிடுவோம். மாட்டின அப்புறம் தான் ஒன்றும் பெருசா ஒன்றும் இது ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. சில நேரத்தில் பொறாமை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எடுக்க வைக்கின்ற முடிவுகள் ரொம்ப காஸ்ட்லியான முடிவுகளா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான முடிவுகளா இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. சில நேரத்தில் சில எளிமையான பொறாமைக்காக அவங்க செஞ்சதை நாமளும் செய்யணுன்றதாக 10-20 ஆண்டுகள் உழைச்சு சாதிச்சு முடிப்போம். முடிச்சப்புறம் தான் அந்த பொறாமை வெறுமையா மாறிடும். ஐயோ செஞ்சுட்டேன் கரெக்ட் தான், ஆனா இதனால என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியலையே, எனக்கு இது திருப்தி கொடுத்த மாதிரி தெரியலையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வாழ்ந்தீர்களானால் அது சாதாரண ஆசையாக இருந்தாலும் திருப்தியை அளிக்கும். ஆனா மற்றவர்களுடைய ஆசைகளை நீங்கள் வாழ்வீர்களானால் அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் நீங்க அதை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னாலும் துக்கத்தை தான் அளிக்கும். ஆசைகளே தவறில்லை, உங்க ஆசையா இருந்தா வாழறதுக்கு முன்னாடியும் அது இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும், அடைஞ்ச பிறகும் திருப்தியை கொடுக்கும். மற்றவங்களை பார்த்து பொறாமையினால உங்களுக்கு வந்த ஆசையா இருந்தா அதை அடையறதுக்கு முன்னாடியும் எரிச்சலா இருக்கும், அடைஞ்ச பிறகும் வெறுமையா இருக்கும். இதுதான் ஆசையினுடைய அறிவியல்.